ஐயனா துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா நிலா பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக 5 லட்சம் கொடுக்கணும். ஆனால் நிலானால இப்போ ரெடி பண்ண முடியாதனால நீ பொறுமையாக கொடு நிலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபங்க்ஷனில் வந்து நடந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிலாவை பார்த்து அந்த பார்ட்னர் 3 பேரில் ஒருத்தவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நிலாவை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னதான் வந்து இப்போதைக்கு 2 பேர் தான் பார்ட்னர் மாதிரி இல்லை, நிலா இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நிலா வந்து இதை கேட்டு ரொம்பவே அழுது சோழனை ஹக் பண்ணிட்டு அழுவாங்க. இதை நினச்சி சோழன் பார்த்திங்க அப்படின்னா எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி ஆகணும், நிலா வந்து இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட கஷ்டப்பட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓனர்கிட்ட போய் பணம் கேட்குறாங்க. ஒன்றை நம்பி நான் எப்படி 5 லட்சம்லாம் கொடுக்குறது, போய் ஆகிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு சோழனை அனுப்பிச்சிடுவார். சோழன் வந்து அதெல்லாம் முடியவே முடியாது, எப்படியாவது ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து பணத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கோ கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து டேபிளில் வச்சுட்டு போகிறாரு. இதை பார்த்த சோழன் பார்த்திங்கன்னா ஓனரோட பணத்தை அவருக்கு தெரியாமல் திருடிட்டு போய் நிலா கிட்ட கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் நிலாவும் இனிமேல் இந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதனால் அவங்களும் இந்த கம்பெனியோட ஓனர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக இருங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அங்கே நிலா கிட்ட வந்து பெருமையாக வந்து பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனால் இன்னொரு சைடு வந்து அவர் பணத்தை திருடி இருக்காரு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் நிலாக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணத்தை திருடி இருக்காரு. வீட்டுக்கு எல்லாம் போனதுக்கப்புறம் சேரன் கிட்ட நிலா அந்த விஷயத்த சொல்லி ரொம்பவே பெருமைப்படுறாங்க. எப்படி ரெடி பண்ணேன்னு கேட்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் வாங்கினேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சோழனோட ஓனரும் வந்து சோழன் சோழன் சொல்லிட்டு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் பணத்தை காணும்னு சொல்லிட்டு சோழனை கேட்கும்போது சோழன் வந்து எப்படி வந்து சமாளிக்க போகிறாரு, அவர் தான் திருடியிருக்காரு அப்படிங்கிற உண்மை தெரிய வந்தால் கண்டிப்பாக அவர் வேலையே போயிடும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.